peacemakers of Christo. நீ மனம் மாறவும் பாவ மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. இயேசுவே, நீர் நல்லவர் ஐயா, வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது கருணையுள்ள தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில மாற்றங்கள் வராதா? என் தேவன் என்னோடு பேச மாட்டாரா? என் தேவன் என்னை கண்டுகொள்ள மாட்டாரா? என் தேவன் என்னை மறந்து போய் விட்டாரா என்று அப்பா அவளோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, யாருக்காக ஜெபிக்கிறார்கள் என்றால் என் பிள்ளைக்காக ஆண்டவரே. அவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயோ, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த செல்வம் அல்லவா, இந்த கர்ப்பப்பையில் அவர்களை நீர் வைத்தீர் அல்லவா என்று பரிந்துரைக்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. இயேசுவே, என் புள்ள மாற மாட்டானா? என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையாதா? அவனுக்கு திருமணம் ஆகாதா? அவளுக்கு திருமணம் ஆகாதா? அவளுக்கு குழந்தை பாக்கியம் வராதா? ஆண்டவரே, இவர்கள் வீடு கட்ட மாட்டார்களா? இயேசுவே, அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. என் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் ஆண்டவரே. என் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான் ஆண்டவரே. என் பிள்ளை மனம் உடைஞ்சு போய் இருக்கிறான் ஆண்டவரே. என் பிள்ளை டிப்ரெஷன்ல இருக்கிறான் ஆண்டவரே. ஐயோ, அவன் எவ்வளவு உழைத்தாலும் ஒரு காசு கூட சேர்த்து வைக்க முடியலையே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. இயேசப்பா, இந்த வேளையிலே உம்மிடம் ஓடோடி வருகிறோம் ஆண்டவரே. அந்நாளிலே ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பிகளை எல்லாம் ஆண்டவரே காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். அதன் நிமித்தம் ஆபிரகாமிடம் கெஞ்சினான், ஐயோ, என் சகோதரனுக்கு புத்தி சொல்லுங்க, யாராவது போங்க என்று. இன்று எத்தனையோ குருக்கள் ஆண்டவரே, எத்தனையோ நல்ல உள்ளம் படைத்தவர்கள், எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ பக்தி மான்கள் தான் பிள்ளைகளை கரை சேர்க்கணும், தான் பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும், அவங்க கெட்ட வழியில போய்விடக் கூடாது, ஊரெல்லாம் சுத்த கூடாது, எல்லாரையும் நம்பி மோசம் போக கூடாது என்று ஆண்டவரை அலைந்து திரிந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள் ஐயா. ஆனால் பிள்ளைகளோ அவர்களுடைய அட்வைஸை எடுத்துக்கொள்வதில்லை ஆண்டவரே. எல்லாம் எனக்கு தெரியும் போ என்று விரட்டி விடுகிறவர்கள் ஏராளம், எரிந்து பேசுகிறவர்கள் ஏராளம், கோபப்படுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் பிள்ளைய எப்படி திருத்த போறேனோ, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி செட்டில் ஆக போதோ என்று அனுதினமும் இரவும் பகலும் கண்ணீர் விடுகிற பிள்ளைகளும் பயந்து போய் கிடக்கிற பிள்ளைகளும் ஏராளம் ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, நீர் இல்லை என்றால் இந்த உலகம் பிள்ளைகள் மாற மாட்டார்கள், இளைஞர்கள் மாற மாட்டார்கள், மகன்கள் மாற மாட்டார்கள், மகள்கள் மாற மாட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, போனுக்கு அடிமையானவர்களாக மாறி போயிட்டாங்க ஆண்டவரே, கேம்ஸுக்கு அடிமையானவர்களாக மாறி போயிட்டாங்க ஆண்டவரே. அப்பா, கெட்ட கெட்ட படங்களை பார்க்கிறவர்களாக மாறி போய் விட்டார்கள் ஆண்டவரே. கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, என் குடும்பத்துல ஒரு விளக்கு விளையாதா ஆண்டவரே? என் குடும்பத்தில் நீர் விளக்கை ஏற்றி வைக்க மாட்டீரா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளாய் போய்விடுமா என்று ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளுடைய கண்ணீர்களை நீர்தான் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு ராஜாவே, எங்களுக்கு உதவி செய்கிறவர் யாரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எல்லாத்தையும் நம்பி மோசம் போயிட்டோம்ப்பா ஆண்டவரே. தெய்வமே, என்ன ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா, வாழ்வதற்கு போதிய ஞானம் இல்லாமல் ஆண்டவரே
ஆண்டவரே ஏனோ தானோ என்று வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் திருந்தி வாழணும்னு நினைக்கிறோம் ஐயா. ஐயா, இந்த பொல்லாப்பு உலகத்திலிருந்து எங்களை நீர்தான் ரட்சிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவே வாங்கப்பா, உன் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் அனுதினமும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கிறார்களோ அவருடைய கண்ணீர்களை எல்லாம் துடைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபிக்கிற ஜெபங்கள் உன் பாதத்தை சேரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர்தான் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய டிரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக
மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.